ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வாட் இஸ் மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன். ஸோ மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டிங்னா என்னென்னு பார்த்துருவோம். மார்க்கெட்டிங் அப்படின்னா ஒரு ப்ராடக்டையோ ஒரு சர்வீஸையோ ப்ரொமோட் பண்ணுறது ஒரு கஸ்டமருக்கு. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து மார்க்கெட்டிங். உங்களுக்கே தெரியும், ஒரு ப்ராடக்டையாவது சர்வீஸையாவது ப்ரொமோட் பண்ணுவாங்க. அதுக்காக தான் மார்க்கெட்டிங் டீம்னே எல்லா பிஸ்னஸ்லையும் இருக்கும். ஸோ மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷனுங்கிறது இந்த ப்ராடக்டையோ சர்வீஸையோ ப்ரொமோட் பண்ணுறத ஆட்டோமேட் பண்ணுறது. அதாவது ஒன் டைம் வந்து செட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த கஸ்டமருடைய ரியாக்ஷன், அவங்களுடைய அந்த என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறாங்களோ அந்த பேசிஸில் அனலைஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு செட்டப் பண்ணிடுவோம். ஸோ அந்த பேசிஸில் அந்த கஸ்டமர்ஸ் வந்து டாப் ஆஃப் த ஃபனல்லேருந்து பாட்டம் ஆஃப் த ஃபனலுக்கு மூவ் ஆவாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து இப்போ மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் அப்படின்னா எப்படி செட் பண்ணுவாங்க அப்படின்னா, இன்டகிரேட் த ஆல் சேனல். ஸோ எல்லா சேனல்ஸையும் இன்டகிரேட் பண்ணி ஒரு சென்ட்ரலைஸ்டு சிஆர்எம்மோட கனெக்ட் பண்ணிடுவாங்க. லைக் இமெயில், எஸ்எம்எஸ், வெப்சைட்டு, புஷ் நோட்டிஃபிகேஷனு, மொபைல் ஆப்பு, இன்ஸ்டோர் பர்ச்சேஸு, இந்த மாதிரி இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சேனல், ஒவ்வொரு டார்கெட்டிங் மீடியம். ஸோ இந்த எல்லா மீடியம்ஸையும் எல்லா மீடியம்லேயும் ஒரு ஆக்ஷன் நடக்கும் தெரியுமா, ஆக்டிவிட்டி, கஸ்டமர்ஸ் பண்ணுற ஆக்டிவிட்டி, அது எல்லாத்தையுமே வந்து நான் கஸ்டம் வேரியபிள் க்ரியேட் பண்ணி சிஆர்எம்மில் ஸ்டோர் பண்ணிடுவேன். சிஆர்எம் பற்றி செப்பரேட் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோவை கார்ட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது எல்லா டீட்டெயிலையும் கஸ்டம் வேரியபிள் க்ரியேட் பண்ணி நான் சிஆர்எம்மில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ என்னென்ன ஆக்டிவிட்டி நடக்குதோ அதோட டீட்டெயில் எல்லாமே சிஆர்எம்மில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சிஆர்எம்மில் அப்டேட் ஆகிற அந்த கஸ்டம் வேரியபிள் டீட்டெயிலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகி அதில் வந்துட்டு உங்களுக்கு இமெயில் வந்து சென்ட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நான் சிஆர்எம்மில் வந்து ஒரு கஸ்டம் வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபில்ஸ் அவுட் ஃபார்ம் இன் வெப்சைட் அப்படின்னு சொல்லி ஒரு கஸ்டம் வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டு ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். அப்படின்னா இப்போ ஒரு கஸ்டமர் வந்து அந்த ஃபார்மை போய் வெப்சைட்டில் ஃபில் பண்ணிட்டாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து இப்போ வந்து என்னுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னா அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணவங்க. இங்கே வந்து ஆக்ஷன் என்ன நடக்கணும் அப்படின்னா, அந்த ஃபார்ம் ஃபில் பண்ண உடனே கன்ஃபர்மேஷன் இமெயில் சென்ட் ஆகணும். ஸோ நான் ஒரு இமெயில் டிசைன் பண்ணி ஃப்ளோவில் வந்துட்டு இந்த இமெயில் சென்ட் ஆகணும், இந்த மாதிரி இந்த ஃபார்மை யார் ஃபில் பண்ணுறாங்களோ அப்படின்னு செட் பண்ணிட்டேன். அப்படின்னா அந்த ஃபார்மை யாரெல்லாம் எப்போல்லாம் ஃபில் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் அந்த கன்ஃபர்மேஷன் இமெயில் சென்ட் ஆகும். நீங்கள் வெபினாரில் இதை பார்த்துருப்பீங்க. நீங்கள் போய் ஃபார்ம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுவீங்க, உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இமெயில் வரும். கரெக்டுங்களா? அதே மாதிரி நீங்கள் லாகின் ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்க, சைன் அப் ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இமெயில் வரும். ஸோ இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டடாக செட் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து உடனே உங்களோட மெயில் ஐடி வந்து ஆட் பண்ணி மேனுவலாக யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ சேம் லைக் எஸ்எம்எஸ். சரி, நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் நீங்கள் கார்ட்டில் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 5% ஆஃபர் தரோம். அந்த மாதிரி ஒரு 10-15 மினிட்ஸில் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும், ஆர் இமெயில் வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லா மீடியம்ஸில் இருந்தும் கலெக்ட் பண்ண டேட்டா வச்சு ஆட்டோமேட்டடாக க்ரியேட் பண்ணிடுறது ப்ராசஸை. அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு இப்போ டாப் ஆஃப் த ஃபனல்லேருந்து பாட்டம் ஆஃப் த ஃபனல் வந்து எப்படி மூவ் ஆவீங்க அப்படின்னா, இனிஷியலாக நீங்கள் லீடாக இருப்பீங்க, அதுக்கடுத்து கான்டாக்டு, அதுக்கடுத்து குவாலிஃபை ஆவீங்க, அதுக்கடுத்து ஒரு அக்செப்டட் ஸ்டேஜுக்கு வருவீங்க. லைக் நீங்கள் ஒரு கஸ்டமர் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி. ஸோ நீங்கள் ஒரு அக்செப்டட் ஸ்டேஜுக்கு வருவீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபனலாக பிரிச்சிட்டோம் அப்படின்னா அந்த கஸ்டமர் வந்து நமக்கு இப்போ ரெகுலராக ஒரு 4-5 ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க நம்மளோட ஃபேன் ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பிரிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி, இப்போ யாரெல்லாம் வந்து 5 ப்ராடக்ட்டுக்கு மேலே வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா நான் 5% ஆஃபர் தர முடியும். ஸோ இதுக்கு வந்து நான் சிஆர்எம்மில் அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணால் தான் என்னால் பண்ண முடியும். கரெக்டுங்களா? ஸோ சிஆர்எம் இம்பார்ட்டன்ட். இந்த மீடியமில் நடக்கிற எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி அந்த டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணி அந்த பேசிஸில் நமக்கு இந்த ஆட்டோமேஷன் பண்ணி வச்சுருவோம் நம்ம அந்த ப்ராசஸ் எல்லாத்தையும், அதாவது அந்த ஃபனலுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க, அடுத்து கான்டாக்டில் இருந்து அடுத்து குவாலிஃபைட் போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்,
நெக்ஸ்ட்டு லெவலில் நம்ம ப்ரமோட் பண்ணணும். லைக் இந்த ப்ராடக்ட் இருக்குது, இதோட ஃபீச்சர்ஸ் இருக்குது, அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், இந்த ப்ராடக்ட்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, இதை நீங்கள் வாங்கலாம், இதை கார்ட்டில் ஆட் பண்ணியிருக்கீங்க, எக்ஸ்ட்ரா 5% ஆஃபர் தரோம், புரியுதுங்களா? அந்த மாதிரி எந்த ஃபனல் இருக்காங்களோ அந்த ஃபனலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கண்டென்ட் நம்மளால் ஈஸியாக டிசைன் பண்ண முடியும். அதேமாதிரி டைனமிக்காக உங்களுக்கு ப்ரமோட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன். இந்த மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன்லேயே ஃபர்தராக லீட் ஜென்ரேஷன், லீட் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்டில் லீவ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிறீங்க.